கர்நாடக மாநிலம் தார்வாடு மாவட்டத்தில் உள்ளது கமலபுரா கூர்கா பகுதி. ஆரவாரமின்றி அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்த கிராமம் அன்று பதற்றம் சூழ்ந்து காணப்பட்டது. பூட்டிய வீட்டின் முன்பு ஊர்க்காரர்களும் உறவினர்களும் கூடியிருக்க அவர்களது முகத்தில் ஒருவித சோகம் குடிகொண்டிருந்தது. துக்கம் ஒருபுறம் சம்பவ இடத்தை ஆக்கிரமிக்க, அந்த பயங்கரத்தின் தாக்கம் அங்கிருந்த பெண்களின் கண்களிலிருந்து கண்ணீராய் வெளிப்பட்டது. ஆம், இவர்களது குடும்பத்தை சேர்ந்த 5 வயது பெண் குழந்தை கழுத்து நெரித்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். மனதில் துளி கூட ஈரமில்லாமல் இந்த இரக்கமற்ற செயலை செய்தது வேறு யாரும் இல்லை, அந்த குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமந்த தாய். குற்றம் சாட்டப்பட்டவர் ஜோதி ஹிரேமத். இவருக்கும் சவடத்தி கிராமத்தை சேர்ந்த கல்லையா என்பவருடன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து உள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஜோதிக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்து உள்ளது. அதில் சஹானா என்ற குழந்தை மாற்றுத்திறனாளி. கல்லையா தார்வார் நகரிலுள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். சஹானா என்றால் கல்லையாவிற்கு கொள்ளை பிரியம். மாற்றுத்திறனாளி மகள் மீது உயிரையே வைத்து கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார். ஆனால் சம்பவத்தன்று கல்லையாவின் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டிருக்கிறது அந்த கோரச் சம்பவம். வேலை முடிந்து வீடு திரும்பிய கல்லையா அறைக்குள் படுத்திருந்த சஹானாவை ஆசையாய் தூக்கி அணைத்திருக்கிறார். ஆனால் சஹானா பேச்சு மூச்சின்றி அசைவற்று கிடந்துள்ளார். பதறி போன கல்லையா அக்கம் பக்கத்தினரை அழைத்து குழந்தையை பரிசோதித்து பார்த்து உள்ளார். அப்போதுதான் சஹானா கழுத்தில் காயங்களுடன் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் மனைவி ஜோதியும் வீட்டிலிருந்து மாயமானது கல்லையாவிற்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. மனைவியை கண்டுபிடித்து குழந்தையின் மரணத்தில் உள்ள மர்மத்தை கண்டறிய காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். ஜோதியின் செல்போன் சிக்னலை டிராக் செய்த போலீசார் பக்கத்து கிராமத்தில் பதுங்கியிருந்தவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில்தான் ஜோதி குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். ஜோதிக்கு அதே கிராமத்தை சேர்ந்த ராகுல் என்ற இளைஞருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கணவர் வேலைக்கு சென்றவுடன் அடிக்கடி ராகுலை தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து உள்ளார் ஜோதி. ஒரு கட்டத்தில் ராகுல் கள்ளக்காதலியின் வீட்டிற்கு வருவதை வாடிக்கையாக்கியிருக்கிறார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் ஜோதியின் கள்ளக்காதல் விவகாரம் கல்லையாவிற்கு தெரிய வந்துள்ளது. தனக்கு துரோகம் செய்த மனைவியை நிரந்தரமாக பிரிய நினைத்தவர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சமீபத்தில் நீதிமன்றமும் கல்லையாவின் விருப்பத்தின்படியே விவாகரத்து ஒப்புதல் தெரிவித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இது ஜோதியின் கள்ளக்காதலுக்கு சாதகமாக அமைய ராகுலுடனே வாழ்க்கையை தொடர நினைத்திருக்கிறார். சம்பவத்தன்று கல்லையா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து ராகுலும் ஜோதியும் வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் குழந்தை சஹானா பசியால் தொடர்ந்து அழுதிருக்கிறாள். குழந்தையின் அழுகை ராகுலுக்கு கடுப்பை கிளப்ப காதலியை திட்டிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோதி மாற்றுத்திறனாளி குழந்தை என்றும் பாராமல் சஹானாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோதியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலையில் கள்ளக்காதலன் ராகுலுக்கும் சம்பந்தம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.